Trb Physics இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்க எல்லா நண்பர்களுக்கும் வணக்கம். நம்மளுடைய வீடியோ எதை பற்றினது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது டாபிக் வைஸ் யூனிட் கவரேஜ் கிடையாது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், முன்னாடி கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே ஆன்சர் சொல்ல போகிறோம். வித் கம்ப்ளீட் டிஸ்கஷனோட சொல்ல போகிறோம். இது யூனிட் வைஸ் போக போகிறோம். கொஸ்டின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா யூனிட்டுக்கும் ஈக்குவல் வெயிட்டேஜ் தான் கொடுக்க போகிறாங்க. அப்படி தான் கொடுப்பாங்க. 1-2 கொஸ்டின் கொஞ்சம் முன்ன பின்ன வரலாம். அப்படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு 10 யூனிட் இருக்குது. 10 யூனிட்டில் ஒரு 11 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வரும் நமக்கு ஒரு யூனிட்லேருந்து. மினிமம் ஒரு 9-10 கொஸ்டினாவது வந்திருக்கும். அது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்கள் அனலைசிஸ் பண்ணவங்க அப்படின்னா தெரிஞ்சிடும். கண்டிப்பாக நம்ம வீடியோவை தொடர்ந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா 100% இது உங்களுடைய ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னுடைய பெயர் முகேஷ். நான் முதுகலை ஆசிரியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வாங்க நம்ம யூனிட்டுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் யூனிட் நம்ம எந்த யூனிட் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ். இந்த கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் நம்ம எதிலிருந்து ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா 2018-19 லாஸ்ட்டு பிஜிடிஆர்பி இதில் கேட்ட கொஸ்டின்ஸ் ஒரு 9 கொஸ்டின்ஸ் 9-10 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் ஒரு 8 கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் வித் பாசிபிள் டிஸ்கஷன்ஸோடு நம்ம பார்த்துடலாம். அதில் ஃபஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் தீஸ் ஹாமில்டன்ஸ் கெனானிக்கல் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன். அதாவது கொடுத்துருக்கிறதுல எதெல்லாம் ஹாமில்டன்ஸ் கெனானிக்கல் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஹாமில்டன்ஸ் கெனானிக்கல் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் அது எது அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதில் இந்த ரெண்டு தான். எந்த ரெண்டு? இந்த ரெட் கலரில் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஹாமில்டன்ஸ் ஈக்குவேஷன்ஸ். QI டாட் இஸ் ஈக்குவல் டு ∂H/∂PI, அப்புறம் -PI டாட் ஈக்குவல் டு ∂H/∂QI. இந்த ரெண்டு தான் ஹாமில்டன்ஸ் ஈக்குவேஷன். இந்த ரெண்டுக்கு வேறு என்னென்ன பேர் இருக்குது அப்படின்னா ஹாமில்டன்ஸ் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஹாமில்டன்ஸ் கெனானிக்கல் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டில் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனித்தோம் அப்படின்னா QI டாட், அதாவது பொசிஷன் கோஆர்டினேட்டோட டெரிவேட்டிவ், அப்புறம் PI டாட் மொமெண்டமோட டெரிவேட்டிவ், இந்த ரெண்டு தான். அதில் மொமெண்டம் வரும்பொழுது மைனஸ் அப்படின்றது வருது. ஸோ இதை வச்சுட்டு நம்ம 4 ஆப்ஷன்ஸை பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சியும் டியும் கிடையாது. அப்போ ஏயும் பியும் இருக்கலாமா அப்படின்னு பார்த்தோம் அப்படிங்கன்னா ஏபி கிட்டத்தட்ட க்ளோஸாக இருக்குது. அதில் பி பார்த்திங்க அப்படின்னா PI டாட் இஸ் ஈக்குவல் டு -∂H/∂QI. இதுதான் சரியான ஆன்சர். ஏன் ஏ இல்லை அப்படின்னா அது QI டாட் இஸ் ஈக்குவல் டு ∂H/∂PI டாட் அப்படின்னு ஒரு கொஸ்டின், ஒரு ராங்கான ஒரு இது கொடுத்துருக்காங்க. அப்படின்றதுனால நமக்கு ஆன்சர் ஏ இல்லை, பி தான். ஸோ நம்ம ஆப்ஷன்ஸை கவனிக்கும் பொழுது ரொம்ப ஃபாஸ்ட்டாக அடிக்கிறோன்னு சொல்லிட்டு மாற்றி அடிச்சிடக்கூடாது. ஒவ்வொரு ஆப்ஷனையும் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். ஸோ அந்த வகையில் PI டாட் ஈக்குவல் டு -∂H/∂QI, பி தான் சரியான ஆன்சர். அடுத்தது இரண்டாவது கொஸ்டின், the rotation of symmetric top about intermediate axis or line of nodes is called. இது சிமெட்ரிக் டாப் அப்படின்றது நம்ம சிலபஸில் இருக்குது. ரொட்டேஷன் ஆஃப் சிமெட்ரிக் டாப் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 3 விதமான ரொட்டேஷன்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னா பை, தீட்டா, சை, இந்த 3 விதமான ரொட்டேஷன்ஸ் இருக்குது. அதில் அந்த டீட்டெயில் டிஸ்கஷன்ஸ் பார்த்துட்டு அப்புறம் ஆன்சருக்கு வரும். இதில் ஒரு கிராஃப் ஒன்று கொடுத்துருக்கோம். இந்த கிராஃபில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸில் தீட்டா, அதாவது ஆங்கிளை பொறுத்து பொட்டன்ஷியல் எப்படி வேரி ஆகுது அப்படின்றத கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கர்வை பார்த்தீங்க அப்படின்னா θ1 θ2 இந்த ரெண்டுக்கும் இடையில, θ1 அண்ட் θ2 இந்த ரெண்டுக்கும் இடையில பார்த்தீங்க அப்படின்னா V ஆனது இறங்கி ஏறுது. இந்த ரெண்டு ஆங்கிளுக்கு இடையில் ரொட்டேஷன் ஆகிறது தான்
நியூட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிமெட்ரிக் டாப் பம்பரம் கூட உதாரணமாக சொல்லிக்கலாம். அது 2 ஆங்கிளுக்கு இடையில் ரொட்டேட் ஆகிறது தான் நியூட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் θ0, அதாவது ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளுக்கு பொட்டன்ஷியல் மினிமமாக இருக்குது, பொட்டன்ஷியல் ரொம்ப மினிமமாக இருக்குது. அந்த ஆங்கிளை பொறுத்து ரொட்டேட் ஆகிறதுக்கு ஸ்டெடி ப்ரிசிஷன் அப்படின்னு பேர். அதாவது ஸ்டெடி ப்ரிசிஷன் அப்படின்னா ரொட்டேஷன் வித் மினிமம் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸ்டெடி ப்ரிசிஷன் அப்படின்னா ரொட்டேஷன் வித் மினிமம் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அது இல்லாமல் கொஞ்சம் முன்ன பின்ன 2 ஆங்கிளுக்கு இடையில் ரொட்டேஷன் ஆகிட்டு இருந்தது அப்படின்னா அது நியூட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் நம்ம கொஸ்டின்லேயும் கேட்டிருக்கு. த ரொட்டேஷன் ஆஃப் சிமெட்ரிக் டாப் அபவுட் இன்டர்மீடியட் ஆக்சஸ் ஆர் லைன் ஆஃப் நோட்ஸ், ரெண்டும் ஒன்று தான். இன்டர்மீடியட் ஆக்சஸ் அப்படின்னா 2க்கு இடையில. ஸோ 2க்கு இடையில அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் இஸ் நியூட்டேஷன். ஸோ இது சார்ந்த சிமெட்ரிக் டாப் சார்ந்த சில இதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணி இந்த ஆன்சர் பார்க்குறது ரொம்ப நல்லது. அடுத்து 3rd கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா ரிலேட்டிவிட்டி தியரியிலேருந்து வந்திருக்கு. வாட் இஸ் த மாஸ் ஆஃப் அ பார்ட்டிக்கிள் இஃப் இட்ஸ் ரெஸ்ட் மாஸ் m0 மூவ்ஸ் வித் த வெலாசிட்டி ஆஃப் c/√2. அதாவது m0 ரெஸ்ட் மாஸ் இருக்க ஒரு பார்ட்டிக்கிள் c/√2 அப்படின்ற வெலாசிட்டியில் மூவ் ஆகும் பொழுது அதனுடைய மாஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்கு. இதே டேட்டாவை வச்சுக்கிட்டு 2017 ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆனால் கொஸ்டின் வேறு, ஆனால் டேட்டா இதே தான். அதாவது வெலாசிட்டி c/√2 தான், ஆனால் கேட்டிருக்கிறது வேறு. நம்ம 2017 வரும்பொழுது அது என்ன அப்படின்றது பார்க்கலாம். இதில் ஆப்ஷனை நீங்கள் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக இந்த ரிலேட்டிவிட்டி தியரியில் ரெஸ்ட் மாஸ் ஆஃப் த பார்ட்டிக்கிள் அது எப்பயுமே ஒரு குறிப்பிட்ட வெலாசிட்டியில் மூவ் ஆகக்கூடிய பார்ட்டிக்கிளோட மாஸை விட குறைவாகவே இருக்கும். அதாவது ஒரு குறிப்பிட்ட வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டு இருக்கக்கூடிய பார்ட்டிக்கிள் அதனுடைய மாஸ் ஆனது எப்பயுமே m0 விட அதிகமாக தான் இருக்கும். m0 விட அதிகமாக தான் இருக்கும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 0.5 m0 அப்படின்றது கண்டிப்பாக ஆன்சரில் வராது, ஆப்ஷனில் வராது. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டுருக்கூடிய பொருளோட மாஸ் ஆனது ரெஸ்ட் மாஸை விட அதிகமாக தான் இருக்கும். ஸோ 0.5 டைம்ஸ் m0 அப்படின்றது ஆப்ஷனில் வராது. அதுக்கப்புறம் ஆன்சரில் வராது. அடுத்தது 0.707 m0 அப்படின்றது ஆப்ஷனில் வராது. எப்போ m0வாக இருக்கும், எப்போ ஆப்ஷன் ஏ வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொருளானது ரெஸ்ட்டில் இருக்கும் பொழுது, அதாவது எந்த ஒரு வெலாசிட்டிலையும் மூவ் ஆகலை அப்படின்னா அது m0 அப்படின்றது வரும். ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக ஆப்ஷனை பார்த்தே நம்ம எழுதிடலாம், ஆன்சர் டி அப்படின்னு நம்ம எழுதிடலாம். இருந்தாலும் அதை ப்ரொசீஜர் படி போனீங்க அப்படின்னா we know that mass of the particle moving with the velocity v, அது என்ன சொல்லலாம் அப்படின்னா அதனுடைய ஈக்குவேஷன் ரிலேட்டிவிட்டியில் m is equal to m0/√1 - v²/c². இதில் எவ்வளோ வெலாசிட்டியில் மூவ் ஆகுது அப்படின்னா v is equal to c/√2. அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா m equal to m0/√1 - c/√2 the whole square by c². அதை அப்படியே நம்ம கால்குலேட் பண்ணிட்டு போயிட்டே இருந்தோம் அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு m0/√1 - c²/2c². c² கேன்சல் ஆகிட்டு மிச்சம் m0/√1 - 1/2. இதை எல்லாம் சுருக்கணும் அப்படின்னா கடைசியில் ஆன்சர் 1.414 m0. அது எப்பயுமே அதிகமாக தான் இருக்கும். இதை நீங்கள் ஆப்ஷனில் பார்க்கும் பொழுதே டிக் பண்ணிடலாம். இருந்தாலும் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காண்டி இந்த ப்ரொசீஜர் இப்படி தான் நீங்கள் போகணும். அடுத்தது 4th கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா what is the normal frequency of vibration of a linear triatomic molecule executing asymmetric stretching? இப்போ லீனியர் ட்ரையாட்டாமிக் மாலிகுல் அதுக்கு என்ன உதாரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ட்ரையாட்டாமிக் மாலிகுல் அப்படின்னா H2O சொல்லலாம், CO2 சொல்லலாம். அதில் லீனியர் ட்ரையாட்டாமிக் மாலிகுல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது CO2. அதுதான் லீனியர் ட்ரையாட்டாமிக் மாலிகுல். ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பிலையும் நமக்கு வரும் CO2. இதில் ஓங்கிறது
2, சிங்கிறது 1. அப்போ சிங்கிறது வேறு ஒரு ஆட்டம், ஓங்கிறது சேம் ஆட்டம். ஸோ இப்போ லீனியர் ட்ரையாடாமிக் மாலிகுலில் பார்த்திங்க அப்படின்னா வைப்ரேஷன் ஆஃப் லீனியர் ட்ரையாடாமிக் மாலிகுல், அதாவது நம்ம இந்த 2 ஓவை வந்து ஸ்மால் எம் அப்படின்னும் சியை வந்து கேபிட்டல் எம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, இந்த 3 ஆட்டத்தையும் ஸ்ப்ரிங்கை வச்சு கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த கே இஸ் அ ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட். x0 அப்படின்றது ஈக்லிபிரியம் பொசிஷனில் எம்மில் இருந்து இருக்குது. இப்போ இதில் என்னென்ன மோட்ஸ் ஆஃப் வைப்ரேஷன் பாசிபிள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ட்ரையாட்டமிக் மாலிகுல் அப்படியே லீனியரான அப்படியே எக்ஸ் ஆக்சிஸில் அப்படியே நகரலாம், அல்லது மேலே நகரலாம். எக்ஸ் ஆக்சிஸில் அப்படியே நேராக வைப்ரேஷன் ஆகாமல் நேராக நகரலாம். வைப்ரேஷன் ஆகாமல் நேராக நகருது அப்படின்னா கண்டிப்பாக x0 அண்ட் கே இதெல்லாம் மாற போகிறது இல்லை. அப்போ ஒமேகா ஈக்குவல் டு 0 அது எப்போ வரும் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி இல்லாத போது ஒமேகா டு 0, அது நான் ஆசிலேட்டரி மோஷன். இந்த சிஸ்டம், இந்த லீனியர் ட்ரையாட்டமிக் மாலிகுல் ஆசிலேட் ஆகலை. ஆசிலேட் அப்படின்னா நமக்கு தெரியும், அதாவது ஸ்ப்ரிங்கை வச்சு பார்த்தோம் அப்படின்னா அப்படியே கம்ப்ரஸ் ஆகிறது, எக்ஸ்பேண்ட் ஆகுது, எக்ஸ்பேன்ஷன் ஆகுது. கம்ப்ரஷன் எக்ஸ்பேன்ஷன், இந்த ரெண்டும் இல்லாமல் இதுதான் வைப்ரேஷன். ஸோ இப்படி இல்லாமல் நேராக அப்படியே எக்ஸாக்ஸில் நகர்ந்துகிட்டே இருந்தது அப்படின்னா அது நான் ஆசிலேட்டரி மோஷன், அதை டிரான்ஸ்லேட்டரி மோஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது ஒமேகா ஈக்குவல் டு 0. இதே இது சிம்மெட்ரிக் ஸ்ட்ரெச்சிங்காக இருந்தது அப்படின்னா ஒமேகா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் கேஎம். சிம்மெட்ரிக் ஸ்ட்ரெச்சிங்னா என்ன? அந்த 2 ஸ்மால் எம்மை உள்ளே கம்ப்ரஸ் பண்ணலாம், அந்த 2 ஸ்மால் எம்மை வெளியில் எக்ஸ்பேன்ஷன் பண்ணலாம். இது சிம்மெட்ரிக் ஸ்ட்ரெச்சிங் வித் ஈக்குவல் ஆம்ப்ளிடியூட். இது இல்லாமல் இன்னொன்று இருக்குது, அசிமெட்ரிக் ஸ்ட்ரெச்சிங். அதாவது ஆம்ப்ளிடியூடும் வேறு மாதிரி இருக்கும். ஒன்று எல்லாமே ஒரே பக்கம் நகரும். எல்லாமே ஒரே பக்கம்னா ஸ்மால் எம் நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னா இன்னொரு வலது பக்கம் இருக்கக்கூடிய ஸ்மால் எம்மும் நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், இந்த மாதிரி நகர்றது தான். ஸோ இப்போ கொஸ்டின் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லீனியர் ட்ரையாடமிக் மாலிகுலில் ஃப்ரீக்வன்சி அப்படின்றது இந்த 3 தான். இந்த 3ல் ஒமேகா ஈக்குவல் டு 0 அப்படின்றது டிரான்ஸ்லேட்டரி மோஷனுக்கு, ஒமேகா ஈக்குவல் ரூட் ஆஃப் கேஎம் அப்படின்றது k/m அப்படின்றது சிம்மெட்ரிக் ஸ்ட்ரெச்சிங். ஸோ தேர்டும் ஃபோர்த்தும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குது. ஒன்று வித்தியாசம், ஒன்றில் ப்ளஸ் இருக்குது, இன்னொன்றில் மைனஸ் இருக்குது. கண்டிப்பாக ஆன்சர் நமக்கு ப்ளஸில் தான் வரும். ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் ஆன்சர் சி, ரூட் ஆஃப் k/m into 1 plus 2 small m by capital M. அடுத்து 5th question. According to the principle of virtual work, a system of particle is in equilibrium only if the virtual work of applied force is. நமக்கு தெரியும் விர்ச்சுவல் அப்படின்ற வார்த்தைக்கு ஃபிசிக்ஸில் விர்ச்சுவல் அப்படின்ற வார்த்தை நிறையா கேள்விப்பட்டிருப்போம். விர்ச்சுவல் அப்படின்னா இட்ஸ் அன் இமேஜினரி அப்படின்னா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் இருக்காது. பிரின்சிபல் ஆஃப் விர்ச்சுவல் ஒர்க் அப்படின்னா ஒர்க் எதுவும் பண்ணலை. விர்ச்சுவல் ஒர்க் அப்படின்னா ஒர்க் எதுவும் நடக்கலை. நமக்கு ஜென்ரலாகவே தெரியும் ஒர்க்குனா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபோர்ஸ் ஒரு சிஸ்டம் மேலே அப்ளை ஆகிருக்கணும். அந்த சிஸ்டம் அந்த ஃபோர்ஸால் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கணும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்துருக்கணும். அப்படி நகர்ந்தால் ஒர்க்கு செஞ்சுருக்கோம் அப்படின்னு அர்த்தம். விர்ச்சுவல் ஒர்க் அப்படின்னா அங்கே ஒர்க் என்பது 0. ஒர்க் என்பது எப்போ 0 ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா W = F.dr. Fனா அப்ளைடு ஃபோர்ஸ், dr அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ W = 0 எப்போ வரும் அப்படின்னா ஒன்று F 0 ஆகணும் அல்லது dr 0 ஆகணும். dr அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் 0. டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்போ 0 ஆகும்? ஃபோர்ஸ், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இல்லை அப்படின்னா. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பிரின்சிபல் ஆஃப் விர்ச்சுவல் ஒர்க், எ சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகிள். இந்த பார்ட்டிகிள் நகரலை, பார்ட்டிகிள் இஸ் இன் ஈக்லிபிரியம் பொசிஷன், நகரலை, அப்புறம் டிஸ்பிளேஸ்மெண்ட் 0. ஒன்லி இஃப் த விர்ச்சுவல் ஒர்க் ஆஃப் அப்ளைடு ஃபோர்ஸ். இது எப்போ நடக்கும் அப்படின்னா அப்ளைடு ஃபோர்ஸும் 0 தான் இது நடக்கும். அடுத்த கொஸ்டின், த ரிலேட்டிவிஸ்டிக் ஃபார்முலா ஃபார் கைனட்டிக் எனர்ஜி. The relativistic formula for kinetic energy. இந்த ஆன்சரை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சிலது பார்த்துட்டு வந்துடுறது நல்லது. நமக்கு தெரியும் ஐன்ஸ்டீனோட
எனர்ஜி மாஸ் ஈக்குவேஷன், டோட்டல் எனர்ஜி அது ஆக்சுவலாக மாஸ் எனர்ஜி ஈக்குவேஷனில் அது டோட்டல் எனர்ஜி ஈக்குவேஷன். டோட்டல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு E = mc². இதில் ரெஸ்ட் மாஸ் எனர்ஜி, ஒரு பொருள் ரெஸ்ட்டில் இருக்குது, அதனுடைய மாஸ் எனர்ஜி எப்படின்னா m0c². இந்த டோட்டல் எனர்ஜியிலேருந்து ரெஸ்ட் மாஸ் எனர்ஜியை கழிச்சா தான் நமக்கு கைனட்டிக் எனர்ஜி கிடைக்கும். அப்போ கைனட்டிக் எனர்ஜி E = டோட்டல் எனர்ஜி மைனஸ் ரெஸ்ட் மாஸ் எனர்ஜி. ஸோ டோட்டல் எனர்ஜி நமக்கு தெரியும் mc² மைனஸ் m0c². ஸோ ரிலேட்டிவிஸ்டிக் கைனட்டிக் எனர்ஜி இதிலேருந்து c² வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா m மைனஸ் m0 இன்ட்டு c². ஸோ ஆன்சர் ஏ தான் சரியான ஆன்சர். அப்புறம் பிங்கிறது என்னது? T = mc². அது கைனட்டிக் எனர்ஜியா? இல்லை, அது டோட்டல் எனர்ஜி கொடுத்துருக்காங்க. சரி, சி நமக்கு எங்கேயாவது பரிச்சயமாக இருக்கா? அந்த ஃபார்ம் நம்ம இப்போ வரைக்கும் பார்த்ததில்ல. டி ஆப்ஷன் அது ரெஸ்ட் மாஸ் எனர்ஜி. ஸோ இந்த கொஸ்டினில் 4 ஆப்ஷனில் 2வது ஆப்ஷன் டோட்டல் எனர்ஜி, டோட்டல் எனர்ஜிக்குரிய ஈக்குவேஷன், அது கைனட்டிக் எனர்ஜிக்குரிய ஈக்குவேஷன் இல்லை. டி அப்படின்றது ரெஸ்ட் மாஸ் எனர்ஜிக்குரிய ஈக்குவேஷன். அடுத்தது, a clock in a moving rocket will appear to run slower than the clock on the surface of the earth in accordance to this T = இது டைரக்ட் கொஸ்டின் தான், ரொம்ப டைரக்ட் கொஸ்டின். ஒரு கிளாக் வந்து மூவிங் ராக்கெட்டில் இருக்குது. அது நமக்கு தெரியும் ரிலேட்டிவிட்டி தியரியில் அது எப்பயுமே ஸ்லோவாக தான் ஓடும். எதை பொறுத்து அப்படின்னா சர்ஃபேஸ், அதாவது எர்த்தோட சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய இதை பொறுத்து எவ்வளவு ஸ்லோவாக ஓடும் அப்படின்றது தான் கேட்டிருக்காங்க. ஸோ T = நமக்கு 3 ஈக்குவேஷன் தெரியும். எப்பயுமே √1 - v²/c² வேல்யூ எப்பயுமே பாயிண்டில் தான் வரும், 0 பாயிண்ட் அப்படின்றது தான் வரும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் ஆன்சர் வந்து ஏ. ஏ = T0/√1 - v²/c². இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டைம் இல்லாமல் வேறு 2 இருக்குது ரிலேட்டிவிட்டியில். லென்த் கான்ட்ராக்ஷன், லென்த் வந்து சுருங்கும். எப்போ ஸ்டேஷ்னரியாக எர்த்தில் இருக்கக்கூடிய ஒரு அப்சர்வர் மூவிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ராடை பார்த்தாரு அப்படின்னா, அது கிட்டத்தட்ட வெலாசிட்டி ஆஃப் லைட்டுக்கு ஈக்குவலாக ஒரு வெலாசிட்டியில் போகும் பொழுது அந்த லென்த்தானது சுருங்கியே தெரியும். அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி ஒரு சம் ஒன்று பார்த்தோம், அதாவது ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய மாஸை விட மூவிங்கில் இருக்கும் பொழுது அதனுடைய மாஸ் ஆனது அதிகமாக இருக்கும் அப்படின்னு. ஸோ இந்த 2வது மாஸ் வந்து அதிகமாகுதில்ல, அதே போல் தான் இந்த டைமும் அதிகமாக தெரியும். டைம் வந்து அதிகமாக தெரியும். டைம் அதிகமாக தெரியுதுன்னா கிளாக் வந்து ஸ்லோவாக ஓடுது அப்படின்னு, அதான் கொஸ்டினே. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ. T = T0/√1 - v²/c². இதுவும் ரிலேட்டிவிட்டியிலேருந்தே கொஞ்சம் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து 2019 கேட்டிருக்காங்க. When does Lorentz transformation reduced to Galilean transformation? ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸை பார்த்துட்டு வந்துடுவோம், அதுக்கப்புறம் பார்ப்போம். When v is very greater than c. c அப்படின்றது ஸ்பீட் ஆஃப் லைட். ஸ்பீட் ஆஃப் லைட்டை விட அதிகமாக ஒரு பொருள் மூவ் ஆகிட்டு இருந்தது அப்படின்னா லாரன்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கலிலியன் டிரான்ஸ்ஃபர்மேஷனாக ஆகும் அப்படின்றது சரியா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும் எந்த ஒரு பொருளுமே லைட்டோட வெலாசிட்டிக்கு ஈக்குவலாக கூட போக முடியாது. அப்போ ஆப்ஷன் ஏ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதை விட மிக மிக அதிகமான வெலாசிட்டியில் ஏதாவது ஒரு பார்ட்டிகிள் மூவ் ஆக முடியுமா அப்படின்னா மூவ் ஆக முடியாது. v is always less than or equal to c வேணால் இருக்கலாம், more or less equal to c கூட கஷ்டம்தான். ஸோ v is far greater than இல்லை very greater than c அப்படின்றது எப்போயுமே நடக்காத ஒன்று. ஸோ அடுத்தது when v equal to c
இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நான் ஒன்றே ஒன்று மட்டும் ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிருக்கோம். வென் v = 0 d அப்படி பார்த்தீங்க அப்படின்னா லென்த் என்ன ஆகும் அப்படின்னா அந்த பொருள் நகரவே இல்லை. v = 0 அப்படின்னா அந்த பொருள் நகரவே இல்லை அப்படின்னா ஒரிஜினல் லென்த் என்னவோ அதே தான் இருக்கும். l = l0. ஒரு பொருள் நகரலை அப்படின்னா m = m0. ஒரு பொருள் நகரலை அப்படின்னா t = t0. அதாவது எர்த்தில் என்ன மெஷர் பண்ணுறோமோ அதுதான் அதனுடைய உண்மையான நீளம், அதனுடைய உண்மையான நிறை, அதனுடைய உண்மையான காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதே ஈக்குவேஷனில் அதை நம்ம சால்வ் பண்ணி காமிக்கலை. ட்ரை பண்ணிங்க அப்படின்னா v = c அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா எல் வந்து 0வாக வந்துடும். எல் 0 வந்துடும். m இன்ஃபினிட்டியாக போயிடும். டீயும் இன்ஃபினிட்டியாக போயிடும். இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா எல் = 0 அப்படின்னா அந்த பொருள் புள்ளியாக தெரியும், பாயிண்ட்டாக தெரியும். எம் இஸ் இன்ஃபினிட்டி அப்படின்னா அந்த பொருளினுடைய நிறை இன்ஃபினிட்டியாக போயிடும். டி இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி அப்படின்னா எப்போ இதெல்லாம் நடக்கும் அப்படின்னா v = cன்னு போட்டால். t = இன்ஃபினிட்டின்னு போட்டிங்க அப்படின்னா அந்த நேரம் நகராது. அப்படியே ஒரு இடத்துல ரொம்ப அதிகமான நேரமான காட்டும். அதுதான். ஸோ ஆப்ஷன் ஏ கண்டிப்பாக இருக்காது. ஆப்ஷன் பி அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னோம். ஆப்ஷன் டிக்கு ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிருக்கோம். இது எப்போ அப்படின்னா சியை விட வி ஆனது மிக கம்மியாக இருந்தால் இந்த லாரன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கலீலியன் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக மாறும். ஸோ ஆன்சர் இஸ் சி. ஸோ இந்த 8 கொஸ்டின் தான். 8 + 1 ஒரு 9 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த 9வது கொஸ்டின் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த 8 கொஸ்டின் உடனே நீங்கள் பிகினராக இருந்தால் பிஜிடிஆர்பி ப்ரிப்ரேஷனில் பிகினராக இருந்தால் இப்போ தான் நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா எடுத்த உடனே இந்த கொஸ்டின்ஸோட டிஸ்கஷன் பார்த்தா நமக்கு மேக்ஸிமம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஃபாலோ பண்ணுறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நண்பர்களே நீங்கள் எல்லாமே ஒரு தடவை அந்த யூனிட்டை ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த டிஸ்கஷன் இந்த கொஸ்டின் டிஸ்கஷன் பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து இந்த வீடியோவை வந்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இது உங்களுக்கு உண்மையிலே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.